ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆரா கவுன்சிலிங் சென்டருடைய யூடியூப் சேனல் வழங்கும் உளவியல் ஆலோசனை. இன்னைக்கு நம்முடைய ஆரா கவுன்சிலிங் சென்டர் சொல்லக்கூடிய உளவியல் ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த விஷயம் இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக தொழில் தொடங்கவே முடியாது. அது எந்த விஷயம் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கையில் பணம் வேணும், ஒரு இடம் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும், பார்ட்னர்ஸ் வேணும், ஒர்க்கர்ஸ் வேணும். இப்படி சமூகவியல் அடிப்படையில் நமக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் உளவியல் அடிப்படையில் நமக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு தொழிலை நீங்கள் தொடங்கணும்னா உளவியல் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நன்கு சிந்தித்து பொறுமையோடு நிதானமாக செயல்படக்கூடிய ஆற்றலும் நல்ல தெளிவான முடிவெடுக்கக்கூடிய மனநிலையும் தேவை. அதுபோக எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திடமும் தேவை, மனதிடமும் தேவை. இந்த விஷயம் உளவியல் ரீதியில் உங்ககிட்ட இல்லை, இதுக்கு நீங்க பழக்கப்படல அப்படின்னா நிச்சயமா உங்களால எந்த தொழிலையுமே துவங்க முடியாது. தொடங்கினாலும் அதுல தொடர்ந்து உங்களால நீடிக்க முடியாது. முதல்ல தொழில் தொடங்குறவங்க எதையும் வித்து கையில இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு தயவு செஞ்சு தொழில் தொடங்காதீங்க. அது உங்களை மிகப்பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். அளவுக்கு அதிகமா எங்கேயும் லோன் வாங்காதீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸை மட்டுமே முழுமையா நம்பி இருக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸோட தொழிலில் இறங்காதீங்க. உங்க கூட இணைஞ்சு செயல்படக்கூடிய உங்களுடைய பார்ட்னர்ஸும் நெகட்டிவ் தாட்ஸோட இருக்க அனுமதிக்காதீங்க. அப்படி நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கிறவங்கள உங்களுடைய பார்ட்னரா இருக்க அனுமதிக்காதீங்க. எந்த துணிச்சலான மனநிலையோட ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நீங்க களத்தில் இறங்குறீங்களோ, அதே துணிச்சலான மனநிலையோட தொழில் தொடங்கும் பொழுது, தொழில் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸ் அப்பையும் அதே துணிச்சலோட இருங்க. சின்ன சின்ன லாஸ் ஏற்படுறது பிஸ்னஸ் லைஃப்ல சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஒரு காலத்துல யாரெல்லாம் பிசினஸ்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பிஸ்னஸ் தொடங்குறதே, ஒரு தொழில் தொடங்குறதே சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு இப்போ போட்டி அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுய தொழில் அப்படிங்கிற பாதையில நீங்க பயணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய குட்டி குட்டி இடர்பாடுகள்ல இருந்து கத்துக்கோங்க. அதுக்காக அந்த தொழிலை நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய காலம் முழுக்க நீங்க கத்துக்கிட்டே இருக்கிறதும் தவறுதான். கத்துக்கணும். கத்துக்கிறதுனால ஜெயிக்கணும். ஆனா நான் கத்துக்கிறேன், அது காலம் கடந்த ஒரு கற்றலாக இருக்கிறது, அதனால எனக்கு ஜெயிப்புகளே கிடையாது, தோல்விகள் தான் அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ்க்கு தான் வழிவகுக்கும். அவங்க சொன்னாங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா போகும், இவங்க சொன்னாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு இவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு தயவு செஞ்சு ஒரு தொழில இறங்காதீங்க. உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க அந்த தொழிலுக்கு ஃபிட்டா, உங்களால அதை எடுத்து நடத்த முடியுமான்னு. அப்படி உங்களுடைய மைண்ட் வாய்ஸ், உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தா மட்டும் அந்த தொழில இறங்குங்க. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. எந்த இடத்துல உங்களுடைய பிசினஸை நிறுத்தணும், எந்த இடத்துல உங்களுடைய பிசினஸை 2 மடங்கு நீங்க உயர்த்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆமா, தொடர் லாஸ். இதுக்கு மேலேயும் இந்த பிசினஸ் நம்ம எடுத்துட்டு போனா நம்ம கையில இருக்கிறதும் போயிடும். நம்மளால அதுக்கப்புறம் லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது, வேற ஒரு விஷயத்துலயும் நம்ம இறங்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த பிசினஸை உடனே நீங்க நிறுத்திடுங்க. சில பேருக்கு ஈகோ இடம் கொடுக்காது. அது எப்படி, நான் பிசினஸ் மேனா தான் இருக்கணும், அதனால தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. நீங்க பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரி. அதுல புதுசா கத்துக்கிட்டு ஜெயிச்சா ஓகே. இல்ல அது உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சும் வெட்டி வீண் பிடிவாதத்துக்காக நீங்க அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சா சாரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை யாராலையும் சரி செய்ய முடியாது. அதே மாதிரி பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஓகே, நம்ம இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சில சமயங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது அந்த பிசினஸ்க்கான மூலப்பொருளுடைய விலைகள்லாம் 2 மடங்கா கூட குறைஞ்சிடலாம். அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா முடிவெடுத்து நீங்க போய் மூலப்பொருளை எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய குடோன்ல ஸ்டாக் வச்சுக்கலாம்.
இதெல்லாம் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். போக போக உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களால லாபம் அதிகரிக்கும். அதனால எதை எங்க உயர்த்தணும், எதை எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறத நீங்க இந்த பிசினஸ் பயணத்துல கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சில பேர் ஒரே நேரத்தில் 2-3 பிசினஸ் செய்வாங்க. கண்டிப்பா அப்படி செய்யாதீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிசினஸ்க்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை விடுங்க. ஏன்னா கணக்கு வழக்கிலையும் சரி, உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, ஏகப்பட்ட குழப்பங்களை இதை கொண்டு விட்டுரும். உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் தான் உங்க கையில இருக்கும். பணம் இருந்தாலும் அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால 2 குதிரையில சவாரி செய்யற யாரும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டாங்க. அதனால ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு மல்டி பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தக்கன ஆட்களை நீங்க நியமிங்க. அவங்களுக்கு அந்த பிசினஸை எப்படி திறம்பட நிர்வகிக்கணும் அப்படிங்கறதையும் கத்து கொடுங்க. அவங்க மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கம் டு த ஓல்ட் பாயிண்ட். ஒரே பிசினஸ செஞ்சு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகலாம். எப்பயுமே ஒரு பிசினஸ்ல நம்மளுக்கு சீக்கிரமா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த பிசினஸ் நம்ம லீகலா இருக்கா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். ஸோ லீகலா இருக்கான்னு பாருங்க. லீகலா இல்லை அப்படின்னா 1% கூட அந்த பிசினஸ்ல இறங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவு வேற ஒன்றும் கிடையாது. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. லீகல் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு நிரந்தரமான வருவாயை தராது. அப்படியே உங்களுக்கு கிடைச்சாலும் அது நிச்சயமா உங்களுக்கு அவப்பெயரை தான் வாங்கி தரும். அப்படி ஒரு பிசினஸ் நம்மளுக்கு தேவையே இல்லை. அதனால எப்பயுமே நீங்க ஸ்டார்ட் செஞ்சாலும் சரி, வேற ஒருத்தவங்களோட ஜாயின் ஹேண்ட் செஞ்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்சாலும் சரி, லீகலான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா கொண்டு போங்க. சில பேர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற பொழுது ஓவர் திங்கிங்லேயே இருப்பாங்க. அவங்க முன்னையும் போக மாட்டாங்க, பின்னையும் வர மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆளா நீங்களும் இருக்காதீங்க, உங்களோட பார்ட்னர்ஸையும் இருக்க வைக்காதீங்க. ஏன்னா பிசினஸ் பீப்புளுடைய மிகப்பெரிய ஐடென்டிட்டியே ஸ்மார்ட்னஸ் தான். ஓகே, அவங்களுடைய சிந்தனை தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கணும். குயிக்கா செயல்படுவாங்க, தரமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபரா நீங்கள் இருங்க. ஸோ நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் இருந்தால் மட்டும் தொழில் தொடங்குங்க. சமூகவியல் அடிப்படையில் உங்க கையில என்னதான் மூலதனத்துக்கு தகுந்த பணம், ஆள்பலம் எல்லாமே இருந்தாலும் உளவியல் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த விஷயங்கள் இல்லாம நீங்க எவ்வளவு பணத்தோட தொழில் தொடங்கினாலும் நிச்சயமா அது உங்களுக்கு பலன் அளிக்காது. அதனால இது மாதிரியான உளவியல் ஆற்றல்களை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் பீப்புளா நீங்க உருமாற என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆரா கவுன்சிலிங் சென்டருடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்க. தேங்க்யூ.